ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம். அது பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 6-7ல் நாம் பஸ் ஏற போகிறோம். நீங்கள் யாராவது திருவண்ணாமலை போகணுன்னா 6-7 பிளாட்ஃபார்மில் நீங்கள் பஸ் ஏறலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பருதுமலைக்கு போகிறோம். பருதுமலைக்கு போகணுன்னா 2 வழி இருக்குது. ஒன்று கடலாடி வழி, இன்னொன்று தென்மாதி மங்கலம் வழியில் தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ அந்த வழிக்கு போகணுன்னா இப்போ நம்ம 316 பஸ்ஸில் நம்ம ஏறணும். தென்மாதி மங்கலத்துக்கு வந்தாச்சு. இப்போ அபிஷேகம் வந்து நாம்ளே தான் பண்ணணும் அங்கே மேலே கோயிலில். அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். முக்கியமாக வந்து தண்ணி வந்து நம்ம இங்கேயே ஸ்டாக் வாங்கிக்கணும். நமக்கு போதுமான அளவு நம்ம தண்ணி இங்கேயே வாங்கிக்கணும். அங்கே காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் காஸ்ட்டு மிச்சம் பண்ணணுன்னா இங்கேயே வாங்கிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம நடந்தே போகலாம். அது பாருங்கள், அதுதான் பருதுமலை. இப்போ நம்ம அங்கே தான் போகிறேன். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சிவனுக்காக நம்ம நடந்து போகணுன்னு ஒரு ஆசைக்காக தான் வந்திருக்கேன். சரி, வாங்க போகலாம். ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோக்கார அண்ணன் சொன்னார், இங்கேருந்து 4.5 கிலோமீட்ரு நீங்கள் அடிவாரத்துக்கு போகிறதுக்கு. வெயில் அதிகமாக இருக்குது, நீங்கள் இங்கேயே டயர்டாகிடுவீங்க. அதனால் நீங்கள் ஆட்டோவில் வந்துடுங்க, நீங்கள் அங்கேருந்து நடந்து போங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார். சரி, அவர் சொல்கிறது ஒரு நியாயமாக இருந்தது. அதனால் நான் ஆட்டோவில் ஏறிட்டேன். நீங்களும் ஆட்டோவில் உங்கள் விருப்பம், நீங்கள் ஆட்டோவில் போகலாம், இல்லை நீங்கள் நடந்து கூட நீங்கள் 4.5 கிலோமீட்டர் நடந்து கூட வரலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் பாருங்கள், நம்ம அவ்வளோ தூரம் போகணும். இப்போ நம்ம அடிவாரம் வந்தாச்சு. அடிவாரத்தில் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு அன்னதானம் அங்கே சாப்பிட்டு நம்ம வந்து மலையேற நம்ம தயாராகிட வேண்டியதான். இப்போ நம்ம அடிவாரம் வந்தாச்சு. இங்கே 24 ஹவர்ஸும் அன்னதானம் போடுறாங்க. இங்கே தான் வந்து எல்லா பக்தரும் சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மலை ஏறணும். நீங்கள் காணிக்கை செலுத்தணுன்னாலும் செலுத்தலாம். அதை பாருங்கள், மலை உச்சி தெரியுது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து தான் அந்த கிணத்து தண்ணி வந்து மலைக்கு போகுது. பைப்பு மூலிமா அங்கே மலைக்கு தண்ணி போகுது. அங்கே மேலே வந்து தண்ணி வசதி இல்லை. அதனால் இந்த கிணத்துல தண்ணி இருந்ததுன்னா மேலே பைப்பு மூலிமா அங்கே போகும். அப்புறம் இங்கே வந்து ஒரு புத்து கோயிலும் இருக்குது. ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இங்கே வந்து பக்தர்கள்லாம் இங்கே தான் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இருக்குது. இங்கே ஒரு பூசாரி இருக்கார். அவர் வந்து விபூதி வச்சு விட்றாரு எல்லாருக்கும். படிக்கட்டு ஆரம்பிக்குது. படிக்கட்டு வழியாக நம்ம போகலாம். படிக்கட்டு மொத்தம் 1250ன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பாருங்கள், நம்ம காட்டு வழி போகிற மாரி ஒரு ஃபீல் வருது. 2 பக்கமும் அடர்த்தியான மரங்கள் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இலைகள்லாம் கொட்டி போச்சு. இதே மழை காலமாக இருந்திருந்தால் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருக்கும். ஒரு மாதிரி பச்சை பசுமையாக இருந்திருக்கும். இது வந்து வெயில் காலம்ன்றதுனால எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு. அழகாக வந்து டஸ்ட்பின் வந்து அழகாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே டஸ்ட்பினில் போடல. எல்லா பிளாஸ்டிக்கு எல்லா வாட்டர் பாட்டிலும் டஸ்ட்பின்னை தவிர மற்ற இடத்த போட்டு வச்சுருக்குறாங்க. அது வந்து எப்படி நம்ம காடு எப்படி சுற்றுச்சூழலாக இருக்கும்? சுற்றுச்சூழலை வந்து நாம் தான் பார்க்கணும். இது போல் இருந்தால் அங்கே இருக்கிற விலங்கு வந்து பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு அதுங்களுக்கு உடம்புக்கு தான் எதாவது ஆபத்தாகும். கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்கள் பார்த்து வந்து இதில் டஸ்ட்பின் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிளாத்தில். நீங்கள் அது உள்ளே சேஃபாக போட்டுருங்க. நீங்கள் வந்து வீணாக வந்து மற்ற இடத்த போட்டு அதை வந்து நம்ம காட்டை நாம்ளே அசுத்தம் பண்ண வேணாம். இப்போ நம்ம கால்வாசி தூரம் வந்திருப்போமான்னு தெரில. ஆனால் வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சிவனை இங்கேருந்தே பார்க்கலாம். அதை பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாவே ஒரே அளவு டிஸ்டன்ஸ் தான் தெரியுது எங்கேருந்து பார்த்தாவும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், சரி கிட்ட போயிடலான்னு பார்க்குறேன், அதே அளவு தெரிஞ்சது தான் இருக்குது. நான் எப்போ அங்கே கிட்ட போக போகிறேன்றது தெரியல. சரி வாங்க போவோம். இந்த குரங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணோம். ஏன்னா அது பசிக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கோயில் தெரியுது. சரி வாங்க போய் பார்க்கலாம். சிவன் பார்வதி கோவில். இது வந்து சில வடிவில் இருக்குது. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க தொட்டில் காட்டினா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாம் வழிபடுறாங்க. சரி வாங்க போகலாம். 550 வந்தாச்சு. 550 படிக்கட்டு நம்ம தாண்டிட்டோம். படிக்கட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே ஒன்றும் முடியல. அவ்வளோ வெயிலாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணி குடிச்சு இப்போ ஒன்றும் பாதி தண்ணி ஆகிப்போச்சு. அங்கேயே இன்னும் 2 பாட்டில் வாங்காமல் போயிட்டேன். வாங்கியிருக்கணும். இங்கே வர காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிக்கிங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டாக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இங்கே காஸ்ட் அதிகம். ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்கள் வந்து காலையில் வந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு டயர்டு இருக்காது. இப்போ வந்து உச்சி வெயிலில் நான் ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி வாங்க.
950 படிக்கட்டு வந்தாச்சு. அதை பாருங்கள், மலை தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். உங்களுக்கு நான் இப்போ வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். 1050 படிக்கட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து 200 படிக்கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கல் பாறைன்னு சொல்கிறாங்க, மண் பாறைன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பார்ப்போம் எதே இருந்தாலும். 1250 படிக்கட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கல் பாறை தான். இங்கே முருகன் வள்ளி தேவன் கூட இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. பக்கத்தில் வந்து 2 லிங்கம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சிவன் இருக்கார். வாங்க பார்க்க. பக்கத்தில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அதை பாருங்கள், மஞ்சள் பில்டிங்கு. அங்கே தான் போகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்க, ஆரம்பத்திலே. இங்கே வந்து சிவன் கோயில் போகிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. அந்த 2 வழியும் வந்து சந்திக்கிற இடம் வந்து இந்த இடம் தான். ஒன்று கடலாடி வழி வரவங்களும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து தென்மாதி மங்கலம் வரவங்களும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பாதை வந்து ஒரே பாதை தான். வாங்க ட்ராவல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பாதை எப்படி இருக்குது பாருங்கள். கல் பாதையே பரவாயில்லைங்க, மண் பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால்லாம் வழுக்குது, ரொம்ப கால் சுடுது, ரொம்ப டயர்டாக இருக்குது. மண் பாதையில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் அங்கே தான் கஷ்டப்படுறாங்க. சில பேர்லாம் கீழே வந்துடுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம். முக்கியமாக வந்து குளுக்கோஸ்லாம் வாங்கிக்கிங்க, ஏன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். குளுக்கோஸு, தண்ணி இதெல்லாம் சேவில் எப்பவுமே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு அதிசயமான மரம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ வளைஞ்சி எவ்வளோ நெளிஞ்சு இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் பார்க்கணுன்றதுனால உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், இது போல் மரம் எங்கேயும் இருக்காது. பின்னாடி வந்து எவ்வளோ இயற்கை வளம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாறை மேலே இந்த சின்ன லிங்கம், இது சுற்றி இயற்கை வளங்கள், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. மெய் மறந்து போயிட்டேன். இந்த பாறை மேலே வந்து சின்ன லிங்கம் இருக்குங்க. இந்த மரத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க. அது எல்லாம் நிறைவேறணும், நானும் பிரார்த்திக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இது தாங்க கடப்பாறை பாறை. நம்ம இந்த கடப்பாறை பாறையில் தான் மேலே உச்சிக்கு ஏறணும். முக்கியமாக ரொம்ப கவனமாக ஏறணும், கொஞ்சம் கூட வந்து பயம் இல்லாமல் ஏறணும். சரி வாங்க ஏறலாம்.
கடப்பாறை பாதை இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு குகை போல் இருக்குது. நம்ம இது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற பாதை இருக்குது. நம்ம அதை நோக்கி போகலாம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். கைலாயத்திலிருந்து சிவன் வந்து ஃபஸ்ட்டு பாதம் வச்சது இந்த இடம் தான், பருதமலையில் தான் வச்சார். நெக்ஸ்ட்டு வந்து திருவண்ணாமலையில் ரெண்டாவது வந்து பாதம் வச்சுட்டு அங்கே அமர்ந்துட்டார். ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே நம்ம வந்து வழிபட்டுட்டு இங்கே வந்து மேலே வந்து அதை தெரியுது பாருங்கள், சிவன் கோயில். நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம தூரமாக வந்து பார்க்கும்போது ரொம்ப தொலைவாக இருந்தது. இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் தெரியுது, இங்கே தான் அன்னதானம் போடுறாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து டைமிங் பொறுத்து தான் இங்கே போடுறாங்க. அந்த டைமிங் எனக்கு சரியாக தெரியல. நாங்களே போயிட்டு சாப்பாடு இல்லைன்ட்டு தான் வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து இந்த சிவனுக்கு வந்து நாம் தான் வந்து அபிஷேகம் பண்ணணும். இப்போ வந்து நாம் வாங்குகிற பொருள் வச்சு நம்ம கையால் நாம் போயிட்டு கருவறையில் நாம் அபிஷேகம் பண்ணுறோம். இவங்கெல்லாம் வந்து என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அதே போல் நீங்களும் வந்தால் நீங்களும் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணும்போது அது வந்து ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து எந்த கோயில்லையும் வந்து இது போல் வந்து நம்ம கையால் நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது. எல்லாம் வந்து அந்த கோயிலோட பூசாரி தான் பண்ணுவாங்க. இப்போ நாம்ளே வந்து சிவன் கோயிலில் நம்ம கையால் நம்ம அபிஷேகம் பூஜை செய்யும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவன் நமக்கு துணை இருப்பார்.
மலை விட்டு இறங்கும்போது இந்த பாதையில் நம்ம இறங்குறோம். இந்த பாதை வந்து அந்தளவுக்கு பயம் இல்லை. இங்கே வந்து ஏணிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாதையும் கொஞ்சம் பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் நம்ம இறங்கணும். ஆனால் இந்த மலை உச்சியிலேருந்து இந்த விஷுவல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தவறுனாலும் நம்ம கீழே வந்தால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த குரூப்பு தான் எனக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க தான் எனக்கு பாதை வழியெல்லாம் காட்டினாங்க. என் கூட வந்து கடைசி வரைக்கும் இருந்து என்னை சேஃப்டியாக ஆகிட்டுன்னு வந்தாங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.